ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெய்சினி சேனல் பார்ட் 2 உங்கள் உலகம் சார்பாக அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி பொங்கல். நாங்கள் எப்படி பொங்கல் கொண்டாடினோம் அப்படிங்கிற வீடியோ விளாக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் காலையில் 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு பார்த்திங்கன்னா எல்லாருமே எங்கள் வீட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க. நான் 3 மணிக்கு எந்திரிச்சு சிம்பிளாக ஒரு கோலத்தை மட்டும் போட்டு, எப்பயுமே நான் பொங்கல் வைக்கிறது பார்த்திங்கன்னா அந்த பிரம்மமுகூர்த்த நேரத்திலே நான் பொங்கல் வச்சு முடிச்சிருவேன். 4:30 to 6 பொங்கல் வச்சு முடிச்சிருவேன். அதனால் 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு நான் கோலத்தை மட்டும் போட்டு நான் குளிக்க போயிட்டேன். குளிக்க போகிறப்போ எங்கள் அம்மாவையும் என் பொண்ணையும் எழுப்பி விட்டுட்டு போனேன். அவங்க கலர்லாம் கொடுத்து, நான் லைட்டாக போட்டதெல்லாம் மேலே கோட்டிங்லாம் கொடுத்து கலர்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் போய் குளிக்க போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்ப மரத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி கோலம் போட்டேன். என்னோடய கோலம் எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. இதுதான் எங்கள் வீட்டோட வியூ. நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் ரெண்ட்டுக்கு விட்டுருக்குறோம். நான் இந்த மாதிரி எங்கள் வீட்டோட வீடியோலாம் ஏற்கனவே முதல்ல இந்த சேனலில் போட்டிருந்தோம். நம்ம சேனல் தான் காப்பிரைட் டெலிட் ஆயிடுச்சு. இதுதான் எங்களோட வீடு. பார்த்திங்கன்னா இதான் என்னோடய கோலம் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். நடுவு கோலத்தை போட்டு இங்கிட்ட ஒரு கரும்பு மாதிரி போட்டேன். எங்கள் அம்மா பானையில் எந்திரிச்சு ஸ்கார்ஃப் கட்டிட்டு உட்காந்து கலர் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நைட்டே அடுப்புக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் அது சரியாக காயலை. கொஞ்சம் கையில் ஒட்ட தான் செஞ்சிச்சு. இருந்தாலும் சரி பரவாயில்ல, பொங்கல் வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காண்டி இரும்பு அடுப்பு தான் அது. வருஷம் அதில் தான் பொங்கல் வைப்பேன். மண் அடுப்பும் வச்சுருக்குறோம், அதாவது செம்மண்ணில் செஞ்ச அடுப்பும் வச்சுருக்குறோம். எனக்கு என்னமோ இந்த இரும்பு அடுப்பு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த அடுப்பில் தான் நான் பொங்கல் வச்சேன். அந்த பெயிண்ட்லாம் கொஞ்சம் காயாமல் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அது மேலே சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சு பொங்கலுக்கு நடுவில் கொண்டு வச்சுட்டேன். இவங்க கலர் கொடுக்குற நேரங்களில் பொங்க வைக்கிற சட்டியிலலாம் சந்தனம் குங்குமம் வச்சு அப்புறம் பொங்கலுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது வெல்லத்தை தட்டி எடுத்து வைக்கிறது, செய்கிறது, ஏலக்காயெல்லாம் தட்டி வச்சுக்கிறது, முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம்லாம் ஒன்றா இருந்தது, அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சு அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் 3 மணிக்கு எந்திரிச்சு 3:45 முடிய கோலம் போட்டேன். அப்புறம் குளிக்க போயிட்டேன். அதுக்கப்புறம் என் பொண்ணு எங்கள் அம்மா கலர் கொடுத்து முடிக்க 4:30 ஆயிடுச்சு. நான் குளிச்சுட்டு என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர 4:40க்கு கரெக்டாக நான் அடுப்பை பொங்கல் நடுவு வச்சுட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா ஏற்கனவே விறகுலாம் எடுத்து கொஞ்சம் காய போட்டிருந்தேன். அந்த விறகு கொஞ்சம் லைட்டு மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு முந்தானத்து நைட்டு கொஞ்சம் மழை, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தான் கொஞ்சம் ஈரமாக இருந்தது. அதோட விறகெல்லாம் பற்ற வச்சு அடுப்பு கூட்டி பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கரெக்டாக 4:45க்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா 5:35க்கு நான் பொங்கல் வச்சு முடிச்சிட்டேன். ஏன்னா முதல்ல பச்சரிசியும் பாசிப்பருப்பும் அலசி ஒரு தண்ணி அலசி கீழே கொட்டிட்டு அப்புறம் அடுத்த தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம அரிசியை கொஞ்சம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா பொங்கல் வைக்கிறப்போ சீக்கிரம் வெந்துடும். இதுதான் அடுப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பெயிண்ட் பண்ணோன்னா நல்லா பளபளன்னு அடுப்பு நல்லா இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் துருப்பிடிச்சு இருந்துச்சு. அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி நாங்கள் பெயிண்ட் பண்ணி வச்சோம். அதனால் அடுப்பு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அடுப்பை கூட்டி வச்சுட்டு அப்புறம் அங்கிட்டு பின்னாடி எங்கள் வீட்டு கொல்லப்புற சைடு இருந்த விறகெல்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு பேப்பரு சூடம் அதுக்குண்டான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். வச்சு அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சூடத்தை போட்டு பற்ற வச்சோம். அதாவது பச்சரிசியும் பாசிப்பயிரும் கழிஞ்ச தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் ஒரு 200 பால் ஊற்றிருப்பேன். பாலும் ஊற்றி தான் நான் பொங்கல் வைக்கிறத ஸ்டார்ட் பண்ணேன். சாமி கும்பிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த விறகெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு சைடு தென்னை மரம் இருக்குது. அதில் விழுந்த அந்த மட்டை அப்புறம் இந்த செத்தையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வச்சு தான் நான் பற்ற வச்சேன். கொஞ்சம் நியூஸ் பேப்பர்லாம் வச்சு பற்ற வச்சேன். நீங்களாம் எத்தனை மணிக்கு பொங்கல் வைப்பீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். நான் வருஷம் எப்படியும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 13 வருஷம் 14 வருஷம் நான் பொங்கல் வச்சுருக்கிறேன். நான் எப்போயுமே இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் தான் நான் பொங்கல் வச்சு முடிச்சிருவேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நல்லா விடிஞ்சதுக்கப்புறம் சூரியன் வந்ததுக்கப்புறம் சூரிய பொங்கல் வைப்பாங்க. நான் அந்த மாதிரி ஒரு பொழுதும் வச்சது கிடையாது. நான் இப்படி தான் வைப்பேன். பாருங்கள், முதல்ல அரிசி கழிஞ்ச தண்ணிலாம் கொட்டிட்டு
2வது தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் பால் எடுத்து ஊற்றி அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அதாவது பானை அந்த விளிம்பு முடிய தண்ணி ஊற்றி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தீ வந்து ஒரு தடவை பற்ற வச்சதுலேயே கொஞ்சம் விறகு கொஞ்சம் ஈரமாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் டக்குன்னு பிடிச்சி வந்து நல்லா தான் எரிஞ்சிட்டு இருந்தது. ஆனால் என்ன அடுப்பு உட்காந்து தீ தான் போட முடியலை. ஏன்னா ஃபுல்லாக வந்து புகை வந்து கண்ணெல்லாம் காந்திட்டே இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, வருஷத்தில் ஒரு நாள் தானே. அப்போ நான் முந்தி காலத்துலலாம் வந்து நம்ம அடுப்பு வச்சு தான் சமைப்போம். எப்படி தான் சமைச்சாங்கன்னு தெரியல. ஆனால் வருஷத்தில் ஒரு நாள் இந்த பொங்கல் வைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் கஷ்டமாக கூட நான் நினைக்கல, அதை நான் இஷ்டப்பட்டு தான் செஞ்சேன். பாருங்கள், அடுப்பை கூட்டி பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் கட்டியிருக்கிற எந்த சேரி தான் என்னோடய பொங்கல் சேரி. இது நல்லா இருக்கான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வந்து 600 ரூபாய் நான் எடுத்தேன். இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல், அதாவது சின்னாலம் பட்டும்பாங்களே அந்த மாதிரி காட்டன் சேரி தான். வாயில் காட்டன், பேப்பர் காட்டன் கிடையாது, வாயில் காட்டன் சேரி தான் நான் எடுத்திருந்தேன். ஏன்னா பொங்கல் வைக்கிறப்போ வந்து புது ட்ரெஸ் போட்டு பொங்கல் வைக்கணும்னு சொன்னதுனால நான் இந்த சேரி எடுத்திருந்தேன். எனக்கு இந்த கலரும் ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த சேரி எடுத்திருந்தேன். இந்த சேரி 600 ரூபாய்க்கு ஒர்த்தா என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எனக்கு அதே மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் பொங்கல்லாம் அடுப்பெல்லாம் கூட்டி நல்லா தீ வந்து மடமடன்னு எரிஞ்சிட்டு இருந்தது. நான் அடுப்பு கூட்டி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 10 நிமிஷமாக ஒரு கால் மணி நேரத்துலேயே வந்து நல்லா வந்து பொங்கல் பால் ஊற்றுறதுனால எனக்கு சீக்கிரமே நல்லா பொங்கி வந்துருச்சு. பொங்கி வந்து அப்புறம் வந்து அரிசியை வந்து எங்களுக்கு வந்து யாருக்குமே குழவப்பட தெரியல, எங்கள் அம்மாவுக்கும் தெரியல, எங்களுக்கு யாருக்குமே வந்து குழவப்பட தெரியலை. அதனால் நாங்கள் பொங்கல் மட்டும் சொல்லி பொங்கலோ பொங்கல் 3 தடவை சொல்லிவிட்டு நான் அரிசியை போட்டுட்டேன். அரிசியை போட்டு எனக்கு அதை சொல்லுவாங்க, பொங்கல் வந்து பொங்குறப்போ கிழக்கு பார்த்து பொங்கணும்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து கிழக்கு பார்த்தா பொங்கல் அந்த தண்ணி வந்து பொங்கி வழிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படியே கிழக்கு பார்த்து பொங்கினோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி பரவாயில்ல, ஒவ்வொரு வருஷமுமே வந்து நாங்கள் வந்து பாரம்பரியப்படி தான் பொங்கல் வைப்போம். ஆனாலும் என்னதான் லைஃப்பில் வந்து நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்க தானே செய்யும். இந்த வருஷம் கடவுள் எப்படி விட்டுருக்காருங்கிறது தெரியல. நானும் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி உள்ளவும் நல்லா இருக்கணும், நம்ம நாட்டு மக்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி கடவுளை வேண்டிட்டு நான் அரிசியை போட்டேன். அரிசியும் பாசிப்பயிறு ஒன்றா ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே நல்லா பொங்கி வழிஞ்ச உடனே போட்டாச்சு. அரிசி போட்டு ஒரு 1/4 மணி நேரத்துலேயே வந்து நம்ம நல்லா அரிசி ஊற வச்சுருக்கிறதுனால ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துலேயே வந்து நல்லா வந்து பொங்கல் வந்துருச்சு. அது நான் வந்து 1 கிலோ அரிசி போட்டேன். 1 கிலோ அரிசி, 100 பாசிப்பயிறு, அப்புறம் 200 நெய். இது முந்திரி பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 100, கிறிஸ்மஸ் பழம் 100. ஏன்னா முந்திரி பருப்பு நெய் நான் அதிகமாக போட்டேன், அப்படின்னா தான் பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி அதிகமாக போட்டேன். பொங்கல் உண்மைக்குனே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டு முன்னாடி வந்து முக்கில் இருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு, அப்புறம் பக்கத்துலலாம் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டு, அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்தவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பொங்கல் கொடுத்தோம். பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம எப்பயுமே வந்து பொங்கலுக்கு வந்து நெய் கொஞ்சம் அதிகமாக விட்டோம் அப்படின்னா பொங்கல் நல்லாயிருக்கும். பாருங்கள், எனக்கு அதுக்குள்ளே வந்து நல்லா அரிசி வந்து வந்துருச்சு. வெள்ளத்தையும் போட்டாச்சு. வெள்ளத்தையும் போட்டு, ஏன்னா நம்மளுக்கு அடி பிடிச்சிடக்கூடாது இல்லையா, அதனால் நான் அடுப்பில் இருந்த தீயெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கங்குலே வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன். நல்லா வந்துச்சு. ஏன்னா நம்ம குனிஞ்சு கிளறப்போ அந்த புகையெல்லாம் வந்து என் கண்ணில் பட்டு பயங்கர கண் எரிச்சல் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லை, என்னால் முழிக்கவே முடியல, கண் பயங்கரமாக எரிஞ்சுது. இருந்தாலும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து அடியில் நம்ம கங்கு கிடக்குது, பொங்கல் வந்து பிடிச்சிடக்கூடாது இல்லையா, பிடிச்சா வந்து டேஸ்ட்டு போயிடும் இல்லையா, அதனால் கிண்டிகிட்டே இருந்தேன். அப்புறம் அதை கொஞ்ச நேரம் என் பொண்ணை பார்த்துக்க சொல்லிவிட்டு உள்ள அடுப்பில் வந்து நெய் ஊற்றி முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம் அதெல்லாம் வந்து வறுத்து நெய்யில் போட்டு வறுத்து கொண்டு போனேன். இதுக்கு ஊடால ஏலக்காயும் தட்டி எடுத்து நம்ம போட்டுட்டோம். ஏலக்காயும் தட்டி போட்டு நல்லா கிண்டியாச்சு. வறுத்து கொண்டு போன நெய்யையும் போட்டு நல்லா கிண்டி பொங்கப்பானையை நல்லா சுற்றி தொடச்சி எடுத்து வச்சு, அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, தேங்காய், பத்தி, சூடம், வெத்தலை பாக்கு, கொஞ்சம் ரோஜாப்பூ எல்லாமே பெரிய ஒரு தலைவாழை இலை போட்டு அதில் வச்சு, அதில் 3 இது சாமிக்கு வச்சுட்டு, அப்புறம் முதல்ல வந்து நான் கொஞ்சம் ஒரு பொங்கல் எடுத்து பூஜை ரூமில் வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு பொங்கல் எடுத்து காக்காவுக்கு வச்சுட்டேன். அப்புறம் இலையில் அந்த 3 இது வச்சு நாங்கள்லாம் சாமி கும்பிட்டோம். 5 முக விளக்கேற்றி சூரிய பகவானை நினச்சிக்கிட்டு நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி சாமியை நல்லபடியாக மனதார வேண்டிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி கும்பிட்டுட்டு, அப்புறம்
முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் பொங்கல் எடுத்து நாங்கள்லாம் சாப்பிட்டோம். வீட்டில் உள்ளவங்கெல்லாம் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் தேங்காய் உடைக்கிற வீடியோ தான். சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து தேங்காய்லாம் உடச்சி எல்லாம் வச்சு ரெடி பண்ணாங்க. ரெடி பண்ணிட்டு தான் நாங்கள்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டோம். நாங்களும் சாப்பிட்டுட்டு அக்கம் பக்கத்தில் கொடுத்துட்டு அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க எங்கள் வீட்டு முன்னாடி வந்து எப்போயுமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, அதான் பஸ் ஸ்டாப் முன்னாடி தான் எங்கள் வீடு இருக்கிறதுனால பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் பொங்கல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் எங்கள் தெருவிலே வந்து நான் தான் ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சேன். ஏன்னா நான் கரெக்டாக பொங்கல் வச்சு முடிக்கிறேன். அதான் சொன்னேன் 5:20 ஒரு 5:25க்கெலாம் நான் பொங்கல் வச்சு இறக்கிட்டேன். நான் இறக்குனதுக்கப்புறம் தான் ஒரு சிலர் வந்து பொங்கலே வைக்க ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு வருஷம் வந்து போன வருஷம்லாம் வேறு ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு வச்சாங்க. இந்த வருஷம் நான் ஃபஸ்ட்டு வச்சு முடிச்சிட்டேன். இறக்கி வச்சு எல்லாமே வச்சு சாமியை கும்பிட்டுட்டோம். சாமியை கும்பிட்டு அக்கம் பக்கத்துலேயும் கொடுத்துட்டு அப்புறம் மார்னிங் எங்கள் வீட்டில் என்ன நான் அன்றைக்கி பொங்கல் அன்றைக்கி என்ன டிஃபன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா உளுந்த வடையும் பூரியும் தான் சுட்டேன். ஏன்னா பொங்கல் வேறு இருக்கு இல்லையா, ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் பொங்கல் இருக்குது. அதனால் உளுந்த வடை பூரி குருமா வச்சு கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சு காலையில் வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் பொங்கல் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு அதோட முடிஞ்சிச்சு. பொதுவாக பொங்கல் அன்றைக்கும் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கும் நாங்கள் நான்வெஜ் எடுக்க மாட்டோம். ஏன்னா பொங்கல் அன்றைக்கி சாமி கும்பிட்டு பொங்கல் வைக்கிறதுனால, மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி பசுவை வந்து தெய்வமாக வணங்குறதுனால அன்றைக்கி சாமி கும்பிடுவோம். அன்றைக்கி வந்து எடுக்க மாட்டோம். 3வது நாள் தான் வந்து நாங்கள் வந்து நான்வெஜ் எடுப்போம். அதனால் பொங்கல் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து நான்வெஜ் கிடையாது, வெஜ்ஜு தான். மதியம் வந்து சாம்பார், சாதம், ஒரு பொரியல் இதெல்லாம் வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிடுவோம். அவ்வளோதான். இப்படி தான் எங்கள் பொங்கல் முடிஞ்சது. நீங்களாம் வந்து எப்படி பொங்கல் வச்சிங்க, உங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் வச்சிங்க, எந்த முறைப்படி பொங்கல் வச்சிங்க, எத்தனை மணிக்கு வச்சு முடிச்சிங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் எங்கள் வீட்டில் பொங்கல் வச்சு செலிப்ரேஷன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச வழியில் நான் பொங்கல் வச்சேன். எங்கள் வீட்டில் பெரியவங்க யாரும் கிடையாது, எங்கள் அத்தை மாமா இந்த மாதிரி யாரும் கிடையாது. அதனால் ஏதோ நான் வருஷம் நான் எனக்கு தெரிஞ்ச முறைப்படி தான் நான் பொங்கல் வைப்பேன். அப்புறம் எங்கள் வீட்டில் இருந்த அந்த ஒரு நாய் வந்து நாங்கள் பொங்கல் வைக்க தட்டியும் கூடியே இருந்துச்சு. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அந்த நாய்க்கு கொஞ்சம் வச்சுட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற பூனைக்கு வச்சுட்டு வாயில்லாத ஜீவன்கள் அது காக்காக்கு எல்லாத்துக்குமே வச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு எங்களோட பொங்கல் தைப்பொங்கல் இப்படி தான் இனிதே முடிஞ்சிச்சு. நான் மட்டும்தான் அப்போ வந்து குளிச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டிருந்தேன். என் பொண்ணு என் பையன்லாம் அப்போ தான் தூங்கி எந்திரிச்சு இருந்ததுனால அவங்களுக்குலாம் குளிக்கலை. சரி பரவாயில்ல, சின்ன குழந்தைங்க தானே, சாமி கும்பிட்டுட்டு மெல்ல கூட, அது இல்லாமல் கொஞ்சம் அவங்களுக்கு உடம்புக்கு வேற முடியலை. அதனால் கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் வெந்நீர் போட்டு குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணும் பையனும் அவங்க குளிக்கலை. நான் குளித்ததுனால தான் நான் தான் வந்து சூடெல்லாம் காட்டி இந்த தைப்பொங்கல் மாதிரி எல்லா தைப்பொங்கலும் எல்லோரும் நல்லபடியாக வீட்டில் பொங்கல் கொண்டாடுங்க. இந்த தைப்பொங்கல் அன்றைக்கி நம்மளுக்கு இருக்கிற கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் விலகி சந்தோஷம். ஒவ்வொரு மனுஷனுக்குமே வந்து எது சொத்து சுகம் எது இருந்தாலும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு மனுஷனுக்கும் நோய் இல்லாத உடம்பை கடவுள் கொடுத்தாலே போதும். அதை தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒவ்வொரு மனுஷங்களும் நோய் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து நல்லபடியாக இருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா அந்த நான் வெளியில் வச்ச அந்த படையெல்லாம் திருப்பி தூக்கி கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு பூஜை ரூம்லேயே வந்து சாமியை கும்பிட்டுட்டு அங்கே பூஜை ரூமில் அந்த பொங்கப்பானையை வச்சுட்டு தான் நாங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் எடுத்து கொடுத்தோம். இதுதான் என்னோடய பூஜை ரூம். நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக காட்ட முடியலை, இன்னொரு நாள் வீடியோ காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்